தேவ சமூகத்தில் நீங்க வந்து அமர்ந்திருப்பதும், தேவ பிரசன்னத்தில் நீங்க அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு எத்தனை பெரிய பாதுகாப்பு, எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்க இனி வரும் நாட்களிலே கண்டுகொள்ளுங்கள். பரலோகம் உங்களுக்கு முன்பாக திறந்து நிற்கும் பொழுது அப்போ நீங்க கண்டுகொள்ளுங்கள். சில நேரத்தில் நாம் சில காரியங்களை நாம் அசட்டை பண்ணுகிற பிள்ளைகள், ஆனாலும் தேவன் நல்லவராக இருந்து நம் நடுவிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான நமக்கு விளங்காத மறைப்பொருள்களை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த சத்தம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இடத்திலே தொடர்ந்துமாய் கேட்கும் என்றால் அது தேவனை பொறுத்தது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பொறுத்தது. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நீங்க இந்த நாளிலேயே அதை பிரயோஜனப்படுத்துவதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நலமாயிருக்கும். தேவன் உங்கள் யாரையும் இந்த இடத்துல சும்மா கொண்டு வந்து நிறுத்தவில்லை. தேவன் நிறுத்தினதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவன் அழைத்து வந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே நீங்க யாரையும் எவரையும் பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்பது என்று சொன்னால் நாம் பாடி துதித்தது போல அவருடைய வசனம் தான். அப்போ இந்த நாளில் தேவன் நம் நடுவில் பேச விரும்புகிற தேவன் நம்மை பார்த்து கேட்கிற அன்று ஒரு பெரிய ஒரு போதகனை பார்த்து தேவன் கேட்ட அதே கேள்வி நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். அப்போ நம்மை பார்த்து கேட்கும் பொழுது அதற்குள்ளே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே யோவான் 3வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அங்கிருந்துதான் இந்த நாளுக்குள்ளே நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு பின்பாய் இதை குறித்து நாம் தொடர்ந்துமாய் தியானிப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டானால் இந்த நாளில் தேவன் சிலதை மாத்திரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக 3வது அதிகாரம் 5ஐயும் 6ஐயும் முதலாவது வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமென். இங்கே நமக்கு இந்த சம்பவம் யாவருக்கும் தெரிந்தது. நிக்கதேமேஸ் என்கிற ஒரு பரிசேயன், தேவனுடைய நியாய பிரமாணங்களை நடக்கிற மனிதன், நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய நியாய பிரமாணத்தை விட்டு விலகாத ஒரு மனிதன். இவன் ஒரு பெரிய ஒரு கேள்வியோடு, ஆனா நியாய பிரமாணத்தை அவன் கை கொண்டு வந்தபடியினால் தன்னை மறைத்து தேவனிடத்திலே வருகிறான். வந்த பொழுது தேவன் அவனை பார்த்து சொன்ன காரியம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் போற்று பின்பாய் அவர் மாமிசத்தை ஆவியை வேறுபடுத்தி காட்டிவிட்டு 8வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. 8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். நியாய பிரமாணம் மாமிசத்துக்கு அவர்களுக்கு மாமிசத்தின் பாவங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை தேவன் நல்வழிப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டதுதான் நியாய பிரமாணம். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிற பிரமாணம் வித்தியாசம். நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற பிரமாணம் வித்தியாசம். அப்போ நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய ஸ்தானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அங்கே சொல்லுகிற காரியம் எதை குறித்து அவர் பேசுகிறார்? நம் ஜலம் என்ற உடனே நமக்கு தெரியும், ஞான ஸ்தானத்தினாலே நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து நம் ஜலத்தாலே புதிதாக பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். இங்கே ஆவியினால் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆவியினால் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாதபடியினால்தான் இன்னும் மாமிசத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தங்களுடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியாமல் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிறக்க வேண்டிய விதமாய் மறுபடியும் பிறக்க ஜனத்தால பிறந்துட்டு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், ஆகவே பரலோகம் நிச்சயம் என்று பொய்யாய் அவர்களை நம்ப பண்ணி சோர மார்க்கமாய் நடத்துகிற பொல்லாத காலத்துக்குள்ளே சபை வந்து நிற்கிறதை தேவ ஆவியானவர் கண்டு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாமும் அப்படியா ஏமாந்து போகிறதற்கு என்றால் அவனுடைய சட்ட திட்டத்தை நியாய பிரமாணத்தை கை கொண்டவன் நிக்கவ தேவன் ஒன்றையும் விட. ஆனா அவனை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார்,
நாமும் அப்படியா இருக்கலாம். நாமும் அப்படியா இருக்கலாம். சபைக்கு ஒழுங்காய் வருகிறதா இருக்கலாம். ஜெபக்கூட்டத்திலே பங்கெடுக்கிறதா இருக்கலாம். இன்னும் தசமபாகத்தை சரியாய் கொடுக்கிறதா இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியாய் செய்வது போல நம்மை நியாயப்படுத்தி காண்பிக்கலாம். ஆனா தேவன் அதையும் தாண்டி அதற்கு மேலாக ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் சும்மா வார்த்தைகளை நம் கரத்தில் எழுதி கொடுக்கவில்லை. அன்றைக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்த பின்பு நான் காட்டி கொடுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். நியாய பிரமாணத்தை கொடுத்த ஒரு நிலைமை எப்படி இருந்தது? ஏன் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தவரை மனிதனாக வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்? அப்போ தேவ ஜனங்கள் அந்த நாட்களிலே தேவன் தனக்கு தெரிந்து கொண்டவர்கள் சரியா நடக்க முடியவில்லை. ஆகவேதான் அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு பரிசேயன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அங்கே ரோமர்கள் மத்தியில் அவனுக்கு பெரிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஆகவேதான் நம்ம இரவு நேரத்தில் வர நீங்க வாசிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் அவர் வேண்டாம் யாரும் கண்டாது அவனுக்கு அவமானம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று நானும் நீங்கள் நினைத்தால் அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஜலத்தினால் பிறந்திருக்கிறோம், நாம் ஆவியினால் பிறந்திருக்கிறோமா? ஜலத்தினால் பிறப்பது நமக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நான் பின்பாய் உங்களோட வசனங்களோட காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ நாம் முதலாவது இங்கே தேவன் சொல்லுகிற மறுபடியும் பிறக்கிறதை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ளணும் என்று சொன்னார். எபேசியர் 1:6 எடுத்து வாசிங்க. இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 1:6 வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். இங்கே பிதாவாகிய தேவன் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மறுபடியும் பிறக்கிறதுக்குள்ள இருக்கிற ஆழமான சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். பிதாவாகிய தேவனே தம்முடைய குமாரனை அதற்காக கொடுத்து நம்மை சுவிகாரம் பண்ணுகிறது என்று சொன்னால் நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப நாம் யாரை இந்த பூமியிலே தத்தெடுப்போம் என்றால் பெற்றோர்கள் அற்றவர்களை, இல்லை தங்களுடைய பிறப்பை குறித்து அறியாத அனாதை, இப்படிப்பட்ட பலதரப்பட்டவர்களை தேடி போய் தத்தெடுப்பது. அப்போ புத்திர சுவிகாரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்க அந்த புத்திர சுவிகாரம் என்றால் தத்து எடுக்கிறது. உங்களை புத்திரராய் புத்திரியாய் தேவன் தத்தெடுத்திருக்கிறாராம் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளா. அப்போ முதல்ல இந்த தத்தெடுக்கிற முறைமையை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தத்தெடுக்கிறது என்றால் என்ன நமக்கு தெரியாது. தத்தெடுக்கிறது கேட்ட ஒரு சிஸ்டம், ஒரு காரியம் உண்டு. இப்போ பவுல் எந்த நாட்களில் வாழ்ந்தவர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். பவுலுடைய காலங்களில் ரோமர் தான் இந்த நாட்களிலே அங்கே பெரிதாக எல்லாவற்றையும் கைப்பற்றி அதிகாரம் செலுத்தி வாழ்ந்தவர்கள். பவுலும் ரோம பிரஜா உரிமையோடு வாழ்ந்த மனிதன். அப்போ ரோமருடைய எல்லா காரியங்களும் பவுலுக்கு தெரியும். அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவ திரைப்படம் ஒன்று நீங்க பார்த்தீங்களோ தெரியாது, பென் ஹர் என்று சொல்லி ஒரு படம். அதிலே இந்த தத்தெடுக்கிற ரோம முறைமையை காண்பித்திருக்கிறார்கள். அப்போ அந்த முறைமை எப்படி அவங்க தத்தெடுப்பாங்க என்று சொன்னா, இப்போ ஒரு மகனையோ அவங்க தத்தெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா ஒரு குடும்பம், முதலாவது அங்க இருக்கிற அந்த அவங்களுடைய பெரிய அங்க தலைமைப்பிடத்தில் கொண்டு போய் முதலாவது அவனை நிறுத்த வேண்டும். நிறுத்தி இந்த மகளை நாங்கள் தத்தெடுக்கிறோம் என்று சொல்லி முதலாவது அவர்கள் அங்கே அனுமதி கேட்க வேண்டும். அதன் பின்பாக ஒரு வருடம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, சும்மா சாதாரணமாய் நாம் நினைக்கிறது, ஒரு வருட காலம் அவரை அதற்கு ஏற்ற பிரகாரமாய் அந்த குடும்பத்துக்களை வாழ்வதற்கு வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்த பின்பு திருப்பி கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அந்த தலைமையில் இருக்கிறதுக்கு முன்பாக அந்த குடும்பத்தாரும் வந்து நின்று கேட்பாங்க, இந்த குடும்பத்திலே நீ போவதற்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டு அவர் அந்த மனுஷி சம்மதம் தெரிவித்தால் உடனே அந்த குடும்பத்து தலைவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னா
தங்களிடத்திலே தங்கள் குடும்ப பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு அடையாளமாக ஒரு மோதிரத்தை இல்லை மோதிரத்தையும் ஒரு வஸ்திரத்தையும் கொடுப்பாங்க. அப்போ நம்மை இந்த புத்திர ஸ்வீகாரத்துக்குள்ளே தத்தெடுப்பதற்காக தம்முடைய முத்திரை மோதிரம் அச்சாரமாகிய ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பின்பாக தம்முடைய குமாரனுடைய வஸ்திரத்தை, அதைத்தான் நீங்க பவுல் சொல்லுகிறார் பாருங்க. நீங்க அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை தமக்கு பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். இப்போ ரோமர் 8:15 கொஞ்சம் எடுத்து வாசிங்க. அதே ரோமருக்கு அங்கே பவுல் எழுதுகிறார். 8:15 ரோமர் 8வது அதிகாரம் 15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ நீங்க இனி அடிமைகள் அல்ல, அந்த குடும்பத்துல நீங்க ஒருவர். அப்போ இப்போ நாங்க பரலோக குடும்பத்துக்குள்ளே ஒருவராய் மாறிவிட்டோம். மறுபடியும் பிறந்திருக்கிற தரத்தை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த தரத்துல இருக்கு. நாம் இன்னும் அடிமைகளாகவே இருக்கிறோம். எதுக்கு அடி? உலகத்து பழக்க வழக்கங்கள், உலகத்து காரியங்கள், நம்முடைய ஆசைகள், இச்சைகள், நம்முடைய எல்லாத்துக்கும் நாம் அடிமைகளாயிருக்கோம். ஆனா இங்க வேதம் அங்கே தெளிவு மறுபடியும் பிறக்கிறது என்று சொன்னா, நீங்க அப்படியாக தத்தெடுக்கப்பட்டது உண்டானா அங்கே முத்திரை மோதிரமாய் ஆவியினாலும் அங்கே தேவ குமாரனாகிய கிறிஸ்து அந்த வஸ்திர ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் நீங்க பிதாவுக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறி இருந்தா நீங்க அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதற்காகத்தான் அந்த ஜலத்தை அங்கே அடையாளமாய் காண்பித்து நம்மை ஜலத்தினால் முழுக்காட்டி புதிதாய் எடுக்கிறார் கர்த்தர். எடுத்த பின்பாக நம்முடைய வாழ்க்கை பரலோக தரத்துக்கு பிதா எதிர்பார்க்கிற தரத்துக்கு இருக்கணும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த மனுஷன் அவர்கள் எடுத்த பின்பாய் அது கொடுக்கப்பட்ட பின்பாய் அவர் அந்த குடும்பத்திலே ஒருவர். அந்த குடும்பத்திலே சகலத்திலும் அவருக்கு பங்கு இருக்கு. அந்த குடும்பத்துக்குரிய பரம்பரை சொத்துகள்ல அந்த குடும்பத்துக்குரிய சகல காரியத்திலும் பங்கு இருக்கு. அப்போ நான் இதை உங்களுக்கு ஏன் அந்த பென்ஹர் படத்தை சொன்ன அழகாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டது. அதன் நிமித்தமாக யூதாவிலே இருந்து வந்த ஒரு ராஜவம்சத்து மனிதனை அங்கே ஒரு ரோம ஒரு போர் தலைவன் அவனை தத்தெடுக்கிறான். எடுத்து அவனுக்கு தன் மோதிரத்தை வஸ்திரத்தை கொடுத்து கடைசி அதனாலே அவன் ரோமரை ஜெயித்து யூதரை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியிலே கொண்டு வருகிறான். அப்போ நம்மையும் தேவன் அப்படித்தான் குமாரனுக்குள்ளாய் அழைத்திருக்கிறார். உங்கள் அடிமைத்தனத்தை நீக்கி உங்களை புத்திரராக மாற்றி தேவன் இப்போது எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அடிமைகள் அல்ல. நம்மை முற்குறித்தவர் பிதாவானவர். பிதாவானவர் தான் சகலத்தை நமக்காய் ஆயத்த பண்ணினவர். ஆகினால் எபேசியர் 2:19 எடுத்து வாசிங்க. அதிலே பவுல் சொல்லுகிறார், ஆகியால் நீங்கள் அந்நியர் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஆமென். இப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ள அந்த அந்த குடும்பத்துல ஒருத்தராய் உங்களை கொண்டு வந்துற அந்த தத்தெடுத்ததன் நிமித்தம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க மறுபடியும் பிறக்கிறேன்னு சொன்னா உங்களை தேவன் தத்தெடுத்தது இருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இப்போ அவருடைய குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பமாய் நீங்க ஐக்கியப்பட்டுட்டீங்க என்று சொன்னா அந்த குடும்பத்தோட இணைந்துதான் நீங்க இருக்க. ஆனா நம்ம இணைந்து இருக்கிறது இல்லையே. நம்ம வழிகள்ல போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவேதான் தேவன் நம்மை பார்த்து கேட்க மறுபடியும் நீ பிறந்திருக்கிறாயா என்று கேட்க வேண்டிய ஒரு பொல்லாத காலத்துக்குள்ளே கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து நிற்கிறான். ஆகவே நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளும் உங்களோட ஸ்தானத்தை, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த உயர்ந்த தரத்தை நீங்க புரிந்து கொள்ளாத வரைக்கும் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. அப்போ உங்களோட கிரியைகள் அதற்கு ஏற்ப இருக்கு. இதை சற்று இன்னும் விளங்கப்படுத்தும்படியால் கலாத்தியர் 4:6 எடுங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சும்மா நீங்க மறுபடியும் பிறக்கிற பிள்ளைகளே, அதுதான் அங்கே ஆண்டவர் அவனுக்கு விளங்க காற்றை போல ஆவியான தேவனே மனு ரூபம் கொண்டு வந்துட்டார். அவரே சொல்ல, நான் எப்படி வந்தேன் என்று உங்களுக்கு தெரியாது, எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது.
அப்படித்தான் அவருடைய அந்த ஆவிக்குரிய பிள்ளையுடைய தரம் இருக்கணும். அவர்கள் காற்ற போல இருக்கணும். அவருடைய தரம் உயர்ந்ததா இருக்கணும். நன்றாக நினைக்கொள்ளுங்க. கிறிஸ்து மாமிசத்தில் வந்தாலும் அவருடைய தரம் எப்பொழுதும் பிதாவை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் அவருடைய மாமிசம் நம்மை போலவே வந்தார். நம்மை போல சகலத்தை உடையவராய் வந்தார். இப்போ நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம், மறுபடியும் வந்துட்டோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன் தேவன் நியாய பிரமாணத்தோடு ஒப்பிட்டு நமக்கு இந்த காரியங்களை காண்பிக்கிறார்? இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ளே நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் சொன்னது உவமையூடாக நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு முக்கியமான இடத்திலே வைத்து அந்த உவமையை கர்த்தர் பேசுகிறார். அங்கே மத்தேயு அங்கே அவனை அழைத்த பின்பாக நடக்கிற சம்பவம். மத்தேயு 9வது அதிகாரம் எடுங்க. பின்பாக நீங்க எல்லாத்தையும் வாட்சி பாருங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியும், நேரம் காணாது. ஆகவே நீங்க வீட்டிலே போய் அழகாய் வாட்சி பாருங்க. இப்போ 9:16 வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பிறரும் அதிகமாகும். ஆமென். அது என்னது? பழைய வஸ்திரம். பிறகு தேவன் சொல்லுகிறார் புதிய வஸ்திரம். இது ரெண்டும் இணைய முடியாது. இப்போ அங்கே நிக்கதேமுக்கு சொல்லிக் கொண்டிருந்த காரியம் துக்குள்ள இருக்கிற மறைப்பொருள் அதுதான். அதை தேவன் இங்கே சீசர்கள் மத்தியிலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பழைய வஸ்திரம். அது சொன்ன அந்த பழைய வஸ்திரம் புது வஸ்திரத்தை நினைத்து அது பீறி போடும், அது சரியாக இணைந்து போகாது. அப்போ என்ன தேவன் பழைய வஸ்திரம் என்று சொல்லுகிற காரியம் என்ன? அப்போ நாம் இதை பழைய வஸ்திரம் என்ன என்று பார்க்கணும் என்றால் ஏசாயா 64வது அதிகாரம். இந்த வஸ்திரம் எப்படிப்பட்டது புரிந்து கொள்ளுங்க. பழைய வஸ்திரம் என்னென்று புரிந்து கொண்டீங்கன்னா புதிய வஸ்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். 64:6 நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. நியாய பிரமாணம் என்கிற வஸ்திரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்துக்கு, முதல் கூட்டமாய் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தேவன் நியாய பிரமாணம் என்கிற ஒரு அழகான வஸ்திரத்தை, அழகான பலவர்ண அங்கியை தயாரித்து கொடுக்கிறார். என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய பாவத்தாலும் அக்கிரமத்தினாலும் அதை அவங்க கந்தையை போல கிழித்து போட்டாங்க. எப்படி யோசேப்பை பிடித்து அந்த பலவர்ண அங்கியை நிமித்தம் அவனை கொலை செய்ய சவுலை தேடி அந்த ஆடைக்கு மேல ரத்தத்தை பூசித்தான் அனுப்புறார். அப்போ இங்கே அந்த தேவன் கொடுத்த நியாய பிரமாணம் என்கிற அந்த வஸ்திரத்தை இவங்க பழமையாக்கி அதை தன்னுடைய பாவத்தாலும் அக்கிரமத்தினாலும் அதை முழுவதுமாய் கெடுத்து போட்டான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் வருகிறார். அந்த வஸ்திரத்தை நீக்கவே அவர் வருகிறார். அப்போ அதற்காக அடையாளமாகத்தான் அவருடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவரை சிலுவையிலே அங்கே அறைய பண்ணுறாங்க. அப்போ தேவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். அப்போ இந்த பழைய வஸ்திரம் நியாய பிரமாணம் அது எல்லாரையும் அனைவரையும் அழகா எழுதப்பட்டிருக்க அந்த வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டான நியாய பிரமாணத்துல ஒருவரும் நீதிமானாக என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஏன்னா நியாய பிரமாணத்தால அவங்க தங்களை அந்த நல்லதுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை வைத்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆகவேதான் தேவன் அந்த பழைய வஸ்திரம் என்று அதை குறித்து பேசுகிறார். அப்போ என்னது அந்த புதிய வஸ்திரம்? இப்போ அதை பார்ப்போம். கலாத்தியர் 3:27 எடுத்து வாசிங்க. 3வது அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான
கொண்டீர்களே. ஆமென். அது என்ன புதிய வஸ்திரம்? அது கிறிஸ்து நாம் தரித்துக் கொண்டிருக்கிற வஸ்திரம். கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டோம். அதுதான் புதிய வஸ்திரம். அப்ப நியாயப்பிரமாணமும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்கும் அது பழையது, இது புதியது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த அந்த அந்த வஸ்திரம் என்ன? அன்பின் பிரமாணம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், அங்க யாக்கோபு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்துல ஒன்றை எல்லாத்தையும் நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நீங்க ஒன்றையும் நிறைவேற்றாவிட்டாலே பாவம் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் வந்து சொல்லுகிறார், அன்பின் பிரமாணத்தை கொடுத்து அன்பினாலே நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படும். நான் கடந்த வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு நாம் அந்த பிரமாணத்தை நாம் எல்லாரும் நிறைவேற்றணும். அன்பின் பிரமாணம். அப்போ கிறிஸ்து கொடுத்தது அன்பின் பிரமாணம். அந்த பிரமாணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நமக்காக சிலுவையில பலியானது. நாம் அந்த சிலுவையை தான் கொண்டாட வந்திருக்கிறோம், அதை நினைவு கூற வந்திருக்கிறோம். அப்போ நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று நினைக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வஸ்திரம் அன்பின் வஸ்திரம். அது கிறிஸ்துவின் வஸ்திரம். ஆகவே நான் கடந்த வாரம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், அன்பு எப்படி. அன்பு மிகவும் எல்லாத்திலும் அது பெரிதா இருக்கிறது, முப்புரினும். அப்போ அது மிகவும் முக்கியம். அப்போ நம்முடைய மறுபடியும் பிறந்த அந்த தரத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ள நீங்க மறுபடியும் பிறந்த. ஏன்னா நியாயப்பிரமாணத்தோடு வந்த நிக்கதேமுக்கு தெரியும், ஆனாலும் நிக்கதேமுவால் அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ள நிற்க முடியாது. ஆகவேதான் அங்கே மாமிசத்துல நின்ற நிக்கதேவை பார்த்து சொன்னார், நீ ஆவியா, நீ மாமிசமா இருக்கிறாய், நீ மாமிசத்துக்குரியவன், நீ ஆவியான பிறக்கன். அப்போ அந்த ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்ற என்ன? இப்போ நம்ம அதை பார்ப்போம். என்ன, நம்ம ஆவி என்றதை இன்னும் பார்க்கல, ஜலத்தை பார்த்துட்டோம். நம்ம ஆவி என்னோட நம்ம வேற காரியங்களை பார்க்கிறோம். இப்போ ஆவி என்றா என்ன என்று யாக்கோபு சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பின் வஸ்திரம், அதுதான் புதிய வஸ்திரம். அதைத்தான் நமக்கு இயேசு கிறிஸ்து தரித்து இருக்கிறார். இப்போ நம்ம பழைய வஸ்திரத்துக்குள்ளே இல்ல, நம்ம புதிய வஸ்திரத்துக்குள்ள வந்து நிற்கிறோம். அப்போ அதுதான் நீங்க மறுபடியும் புத்திர என்ன தத்தெடுக்கப்பட்டுட்டீங்க. அந்த பழைய காரியத்துக்குள்ள இருந்தவங்களை தேவன் தத்தெடுத்து புதிதாய் புத்திர ஸ்வீகாரம் தந்திருக்கிறார். அப்போ உங்களோட மறுபடியும் பிறந்ததை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். ஆகவேதான் அங்கே அன்பின் பிரமாணத்தையும் தேவன் நியாய பிரமாணத்தையும் வேறுபடுத்தி காட்டும்படியாக உவமையாய் சொல்லுகிறார். இங்கே நிக்கதேமுஸ் இடத்திலே உவமையாய் சொன்னவர், ஆவியின் வாழ்க்கையை உவமையாய் சொன்னவர், அதை பின்பாய் விளங்கப்படுத்தி காண்பிக்கும்படியாக பவுலுடாக ஆவியானவர் நமக்கு தெளிவாக திருவுளம் பற்றி காண்பிக்கிறார். இப்போ யாக்கோபு சொல்லுகிறார், எடுத்துங்க யாக்கோபு 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை தாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆமென். நீங்க மறுபடியும் எப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்து என்கிற சத்திய வசனம், வார்த்தையானவருடாக. அப்போ ஆவி என்றால் வார்த்தையினால நீங்க பிறந்திருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. என் ஆண்டவரை சொல்லுகிறார், என் வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, ஆவி இருக்குது, வல்லமை இருக்கு. அப்போ வார்த்தையானவருக்குள்ள இருந்துதான் ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார் நமக்கு. அவர் போய் சொன்ன, ஆவியார் சொன்னா போய்த்தான் அவர் அனுப்பணும். அப்போ அவருக்குள்ள இருந்துதான் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வர முடியும். இதைத்தான் அங்கே நிக்கதேமுசுக்கு தேவன் சொல்கிறார், நீ ஆவியாலும் பிறக்கணும். என்ன, நியாய பிரமாண வார்த்தை இருந்ததை அவங்க அசட்டை பண்ணிட்டாங்க. அந்த மாமிசத்துக்கு ஏதுவாக அவங்க அனுசரித்தபடியினால அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் பிரமாணமாகிய அந்த வார்த்தையானவருக்குள்ள இன்று வரைக்கும் வர கிறிஸ்துவ மறுதளிக்கிற கூட்டம். இன்று வரைக்கும் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. அங்க ஒரு கணக்கு சொல்றாங்க, 60 லட்சம் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வெறும் 35,000 40,000 பேர் அப்படித்தான் யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இதை விளங்கப்படுத்துகிறார் ஆண்டவர். நிக்கதேமுஸ் பின்னாளிலே விளங்கி கொண்டிருப்பான் நிச்சயம். அவன் இயேசுவை நேசித்த மனிதன், ஆனாலும் தன்னை வெளிப்படையாய் காண்பிக்கவில்லை. 2-3 இடத்துல நிக்கதேமுஸ் பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்தவருடைய சரீரத்தை பதப்படுத்த அவன் அந்த இதெல்லாம் கொண்டு வருகிறான், அந்த பதப்படுத்துகிறது. பின்பாக நிக்கதேமுஸ் அங்கே கிறிஸ்துவுக்காய் பரிந்து பேசப்படுது, நீ கலிலேயனோ என்று நிக்கதேமுஸை பார்த்து கேட்கிறான். அப்போ அவன் அமைதியாயிட்டான். அப்போ
அவன் சரியா இயேசுவை புரிந்து கொள்ள, இயேசுடத்துல வந்தாலும் அவன் இயேசுவை சரியா புரிந்து கொள்ள, பின்னாளிலே அது இயேசு சிலுவையில மரித்த பின்பாக இந்த வாழ்க்கை மாறி இருக்கிறார். அப்போ நமக்கு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னா நம்மை தேவன் எந்த இடத்துல ஸ்தானத்துல வைத்திருக்கான் நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட புத்திர சுவீகாரத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப ஞானஸ்தானம் அவர் நம்மை அது அடையாளம், நம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுக்கு அடையாளம். அது அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆனா பின்பாக தேவன் கொடுத்த அந்த தன்னை உடன்படிக்கை, அதாவது நம்மை உறுதிப்படுத்தி நாம் இடத்தில் கேட்டு அந்த நல் மனசாட்சியோடு நாம் அவரோடு இணைந்த என்ன பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது இல்லை. ஞானஸ்தானத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்க கொர்நேலியுவின் குடும்பத்துக்கு நமக்கு தெரியும். அப்போ அது தேவன் வழி. அப்ப ஜலம் அது முதல் அடையாளம், முதல் படி. ஆனா பின்பாக நீங்க ஆவியில அனலாகிறது, ஆவியில நீங்க உங்களை வளர்த்துக் கொள்ற அந்த வார்த்தையினால, அதைத்தான் பாடி சிரிக்கும் பொழுது பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் என்று நாம் அழகா எழுதப்பட்ட அந்த பாடல். அவருடைய ஆற்றல் மிக்கது உடைய அருள்வாக்கு. அப்போ எல்லாமே அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை எல்லாமே வார்த்தையான கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கு. அந்த வார்த்தையை நீங்க விட்டுட்டு, அந்த வார்த்தையை கனவீனப்படுத்திட்டு, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு நீங்க நான் மறுபடியும் பிறந்துட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பாருங்க, ஆனா உங்களுடைய கிரிகள் அவரை மறுதளிக்கிறதே. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு நமக்கு கஷ்டம். இன்னும் பல காரியங்களை நாம் நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோம். ஆனா இங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அவருடைய வீட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். நான் தக்கண்டு அந்த ஸ்தானத்தை மறக்கிறவர். நான் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறேன், அது அவருக்குள்ளே நான் வாழ்கிறேன், அவர் எனக்குள்ளே வாழ்கிற பாடி துதித்தோம். அப்ப அதை நாம் உண்மையாக உணரன். அது உண்மையா, அதுதான் மறுபடியும் பிறந்த வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவர் அப்படி வாழ்றது இல்லை. பின்பாய் அதுல இன்னொரு மத்தேயு 16 பின்பாய் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 9:14 இன்னொரு வசனம் பார்த்தா விரைவாக முடிக்க போகுது. புது திராட்சரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்தி போம், கெட்டு போம். இப்போ இங்க புது ரசம் அடுத்து அதே இதுல திருப்பி தேவன் புது ரசம் பழைய ரசம் என்று பேசுறார். பழைய ரசம் நமக்கு தெரியும், அழகாய் நியாய பிரமாணம். புதிய ரசம் கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அன்பின் பிரமாணம். அப்போ இந்த அன்பும் நியாய பிரமாணத்துக்குள்ள நம்ம இருந்தோம் என்றால் அன்பின் பிரமாணத்தை அது பீறி போடும் என்றால் பழகா போயிட்டு அது எல்லாம் உள்ளுக்குள்ள அது என்ன சொல்றது புளித்து போய் அதாவது இந்த பிரமாணத்தை ஊட்டினாலே அது டக்குன்னு வெடித்து சிதறதா இருக்கு. இல்ல அது வந்துட்டா புதிய பிரமாணத்துக்கு நிற்க முடியாதபடி கொண்டு எதிராய் நிற்குது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் மாமிசத்துல போராடுகிறேன், எனக்குள்ளே ஒரு பிரமாணம் இருந்து என்னை கிரிய செய்து அது என்னை தீமைக்கு ஏதுவாய் நடத்தாது, அந்த நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து என்னை விடுவிக்க வந்த அந்த அன்பின் பிரமாணத்தை காண்பித்து ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அவர் பேசிவிட்டு தான் பின்பு 8ஆவது அதிகாரத்திலே ஆவியினுடைய பிரமாணங்களை ரோமருக்கு எழுதி வைக்கிறார். அப்ப ரோமர் முறைமை அறிந்தபடியால்தான் அந்த தத்தெடுக்கிற என்ற அந்த வார்த்தையை நாம் சற்று பார்க்கணும் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்திலே எப்படி இருந்தது நீங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்தவ படங்கள்ல நீங்க பார்க்கலாம் இந்த காரியம், இந்த ரோம முறைமையில இந்த காரியம் இருக்குது, அழகாக அதை சித்தரித்து இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சூசன் அந்த ஒரு சீரிஸ் ஒன்று போய்கொண்டு இருக்கிற அந்த கிறிஸ்தவருடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை வைத்து நீங்க அதுக்குள்ளெல்லாம் பார்க்கலாம். அங்கே ஒவ்வொரு காலத்துல எப்படி அவங்க தத்தெடுக்கிற முறைமைகள், ரோமருடைய முறைமைகளை அதிகமாய் அழகாய் காண்பித்திருக்கிறாங்க. அப்போ அதுகளை பார்த்தீங்கன்னா தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புத்திர சுவீகாரத்தை நம்ம இலகுவாய் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய நாடுகள் அப்படிப்பட்ட முறைமைகள் இல்லை. என்ற பவுல் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதை வைத்து ஆவியா நமக்கு தெளிவுபடுத்துகிறோம். அப்போ நீங்க நன்றாக விளைக்கணும். அப்போ பழையது நம்ம புது ரசம். அப்போ நம்முடைய சத்திய திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சத்தியத்தினால் கொடுக்கப்பட்ட உடம்பு. ஆகையால் அவர் சொல்லுகிறார், அந்த ராத்திரி அப்பத்தை விட்டு தன்னுடைய அந்த ரசத்தை அவர் கொடுத்து சொல்கிறார், இது புதிய உடன்படிக்கை, இது அந்த மறுபடியும் பிறக்கிற தன்மைக்கு வேண்டிய அவர் உடன்படிக்கை பண்ண போகிறோம் மீண்டுமா.
அப்ப அதனுடைய தரத்தை நீங்க புரிந்து கொள்ளாம சும்மா அசட்டை பண்ணி அதை எடுக்கிறதால நீங்க பீறி போடுவீங்க. உங்களோட வாழ்க்கையில இதாக்கி போடுவீங்க. பீறி போடப்பட்ட அதாவது வியாதி, அதை சொல்ல வியாதி பிறகு உங்களுக்கு மரணம் வரும். இதான் அந்த பழைய ரசத்துக்குள்ள இருக்கிற தன்மை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆகவேதான் 2 Corinthians 5:17 எடுத்து வாசிங்க, பார்த்து முடிக்க போறோம். பின்பார் இதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். நேரத்தின் நிமித்தம் நான் வேகமாய் போகிறேன். 2 Corinthians 5:17 அழகாய் பவுல் ஒரு காரியத்தை சொல்ற, நமக்கு தெரிந்தது ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இப்ப நீங்க உலகத்துல உங்களோட பழைய ஆச்சாரம், கலாச்சாரம், மனித காரியங்கள், வம்ச வரலாறுகள், உங்களுடைய பெருமைகள், உங்களுடைய மேன்மைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க கிறிஸ்துக்குள்ள கொண்டு செயல்படுத்த முடியாது. மறுபடியும் பிறந்துட்டு சொன்னீங்கன்னா நீங்க அவைகளை செயல்படுத்த முடியாது. அப்படி செயல்படுத்தினா நீங்க மறுபடி பிறக்க இல்லை. நீங்க அடையாளத்தோட நிக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, ஆனா ஆவியினால நீங்க பிறக்க இல்லை. ஆவியினுடைய அந்த சத்திய வசனத்தால நீங்க ஜெனிப்பிக்கப்பட இல்லை. அதை நீங்க அசட்ட பண்றீங்க. இதைத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள மனுஷன் கற்றுக் கொடுத்த பாரம்பரியம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தேவன் கற்றுக் கொடுத்த பாரம்பரியத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான முதலாவது ஆதி அப்போஸ்தலர் சபைக்குள்ள இல்லாத காரியங்கள், பர்த்டே கொண்டாடுகிறது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது, 40 நாள் லென்த் டேஸ் என்று வைத்து உபவாசம் பண்றது, இதெல்லாம் இல்ல. நீங்க தெளிவான பிள்ளைகள், அதுதான் உங்களுக்கு சொல்ல. இன்னைக்கு வஞ்சிக்கிற இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஒவ்வொன்று அடையாளப்படுத்தி விற்கிறாங்க. உப்பு விற்கிறாங்க, தேனை விற்கிறாங்க, பல காரியங்கள் விற்கிறாங்க. இது தேவனுடைய வானவிலுக்கு அடையாளமாக அந்த லைட்ஸ், அந்த லேசர் லைட்ஸ், அதை வைத்து இதை கொண்டு போய் உங்களோட வீட்டை வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவனோடு இப்படி நடக்கும். அப்புறம் துறப்பு போட்டீங்கன்னா கர்ப்பங்கள் திறக்கப்படும். உங்களோட வீட்டு பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஒரு பெரிய தேவ மனிதன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பெனிகினுடைய காரியத்தை நேற்று நாள்ல பார்த்து என் மனைவியோட பகுதி எனக்கு மிக துக்கம். அவர் தன்னுடைய கடைசி கால சொல்ற, என்னுடைய நாட்கள் முடியப்பட்ட வந்து நேரடியாக சொல்ற, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை எல்லாரும் பார்க்க, எல்லா இடமும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சொல்றார். நான் என்னுடைய பண தேவைக்காக தேவன் சொல்லாதெல்லாம் சொல்லி நான் பணத்தை சம்பாதிச்சேன். அதாவது தேவன் சொன்ன தசமபாகம் காணிக்கைகளை நான் சொல்லுகிறார். நான் அதை விட தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டா, விதைங்க, 100 போடுங்க, அப்ப இப்படியெல்லாம் சொல்லி நான் ஏமாத்துவேன். என்னுடைய சில பல தீர்க்க தரிசனங்கள் தேவன் சொல்ல, என்னுடைய விருப்பத்தில் நான் சொன்னது ஜனங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படியாக. அதே மாதிரி நான் செய்த சில அற்புதங்கள் நான் ஆட்களை செட்டப் பண்ணி மேடைக்கு கொண்டு வந்து நான் நிகழ்த்தின அடையாள அற்புதங்கள். கிறிஸ்து அல்ல, நான் என்னை மற்றவருக்கு முன்பாய் காண்பிக்க. பாருங்க, பெனிகின் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், உலகம் அறிந்த ஊழியக்காரர். நான் உங்களுக்கு இங்க ஆங்கிலத்தில் இருக்கு. கேட்ட உடனே இந்த காலத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வர அவருக்கு சொன்னார், ஏதையும் நம்ம எல்லாம் கடைசி காலத்தில் எல்லாம் வெளியரங்கமாக வேண்டாம், எல்லாத்தையும் கத்து கொண்டு வருவார். அப்போ நீங்க மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகளே. இன்னைக்கு பாருங்க, மனுஷனுடைய பாரம்பரியங்கள் சபைக்குள்ள வந்துட்டு மனிதனுடைய கலாச்சாரங்களை கொண்டு வந்துட்டாங்க. சரீர முயற்சியில உங்களுக்கு அப்படி இப்படி என்று உங்களை உற்சாகப்படுத்த பொய்யா சொல்றாங்க. அங்க இன்னொரு பெரிய ஊழியக்காரர், அவர் செய்து அற்புதம் செய்து சுகமடைஞ்ச நடந்து அப்படியெல்லாம் காண்பித்தாக்கலாம். 7 நாள் 8 நாள்ல மறைத்து போயிட்டாங்க. மெடிக்கல் சர்டிபிகேட்டோட கொண்டு காண்பிக்கிறாங்க. இது யார சத்துரு பாருங்க. இதான் சொல்றது அவனுடைய தந்திரம். கத்தர் இதை காட்டிலும் பெரிதாக செய்வது உண்மை. அவருடைய எல்லா அற்புத அடையாளங்களும் உண்மை. ஆனா மனுஷன் தனக்கு மேன்மை வரும்படி தேடும் பொழுதுதான் அவன் பிசாசின் கையில நூதன சீசன். சத்தியம் அதான் சொல்ல வார்த்தை. நீங்க வார்த்தையால பிறக்கல என்று சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. தேவன் இந்த வேதத்தில் என்னெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்தா அது அவருடைய, அதை நம்ம செய்யணும். நாம் சொல்றேன் அது அப்படி செய்யறது இல்லை, அது இப்படி. நோ,
நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தோட வேத வசனங்கள் எங்களுக்கு என்ன சொல்லுது என்பதை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளணும். சும்மா நீங்க மறுபடியும் பிறந்து உங்களை பரலோகத்துல சந்திப்போம் கை கொடுப்பாங்க. இல்ல, இன்னைக்கு அப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு பாருங்க, பொய்யான தீர்க்க தரிசனங்கள் எடுத்து விட்டு இன்னைக்கு திரளா ஜனங்கள் அதுக்கு பின்பாக போய்கொண்டு அத்தனை பேர் முடிவடைய போறது பாலாளத்துல. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுடைய சீசர்கள் அதுதான் நமக்கு அஸ்திபாரம் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். அதுதான் புதிய எருசலேமுக்குரிய அஸ்திபாரமே அதுதான். அந்த அஸ்திபாரத்தை விட்டு என்ன சத்தியம் வந்தாலும் அது பொய். ஆகவே தேவன் இங்கே நிக்கதேமஸோடு அதை பேசி நமக்கு மீண்டுமாய் காண்பித்துக் கொடுக்க, மறுபடியும் பிறந்த அந்த தரத்துல வாழணும். உன்னுடைய தரம் பரலோகத்து தரம், கிறிஸ்துவின் தரம், பரிசுத்த ஆவியானவரின் தரம், பிதாவுடைய வாசஸ்தலத்துல சேருகிற தரம். அப்போ அவர் நமக்கு எல்லாமே பவுல் அழகாயுது. நீங்க எல்லாம் பழைய எல்லாம் ஒன்று கூட உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ புது சிருஷ்டி. கிறிஸ்துவனை பார்த்து இதை செய்யண்டா, ஆமே செய். எதிர்த்து நின்றா முடிவில் மரணமே, தப்பி போக முடியாது. இதுதான் மறுபடியும் பிறக்கிறதுல இருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். இதை விட்டு தான் நம்மளை சத்துரு இழுத்து கொண்டு போறான். இதை விட்டு தான் இன்னைக்கு அநேகர் போயிட்டாங்க, போய்கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவம் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துக்கம், எவ்வளவு காரியங்கள். அப்போ தேவன் உவமையோட பேசும் பொழுது அந்த உவமைக்குள்ள தேவன் வைத்திருக்கிறா. அந்த நிக்கதேமஸுக்கு அது விளங்காது. உவமையாய் பேசுகிறான் ஆண்டவர். அவன் கேட்கிறான் கேள்விகளுக்கு பாருங்க. நான் திருப்பி என் அம்மாட வகுத்துக்கிற முதிர் வயது எப்படி போகலாம்? இன்னைக்கு அப்படியே தான் சிலாக்கள் கேட்கிறது. காலையிலே ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டது, அதை இன்னைக்கு வாசி பார்த்து முடிப்போம். 77 சங்கீதம் எடுங்க பாருங்க. நம்மளும் இப்படிதான் நம்முடைய காரியங்கள் காலையில ஆண்டவரை காண்பித்த பின்பு ஒரு நாளில் நாம் அதை குறித்த ஆழமாய் தியானிப்போம். சும்மா சில காரியங்களை மட்டும் நான் மார்க் பண்ணி வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு வாசித்து காண்பித்தால் நலமாயிருக்கும். 77 இதுல 7 8 9 வாசிங்க. 77 ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க, எத்தனை கேள்வி. 6 கேள்வி கேட்கல. யார் இவர்? யார்? நியாய பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்த மிகவும் ஒரு ஆசாப் என்கிற ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, உன்னதமான சங்கீதக்காரர். கேள்விகளை பாருங்க. பின்பாய் கர்த்தருக்கு சித்தமான நாம் தியானிப்பதை காலையில் ஆண்டவரை குறித்து பேசினார். இந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்போ இதை திடீரென்று உங்களுக்கு வாசித்து காண்பிக்க இப்படித்தான் பலருக்கு தரப்பட்ட கேள்விகளை நாம் வைத்திருக்கோம். நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய தரத்தை, நம்முடைய ஸ்தானத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அந்த மறுபடியும் தேவன் நம்மை பிறக்க பண்ணின அந்த ஸ்தானத்தை புரிந்து கொண்டோம் என்றால், இது ஒன்றுக்கு நமக்கு அவசியமே இல்லை. இது ஒன்றுக்கு நமக்கு அவசியமே இல்லை. நமக்கு ஒன்று தெரியும். இன்னைக்கு பாரம்பரிய முறைமைகளை கை கொண்டதுல இன்னைக்கு கிறிஸ்தவம் முன்னுக்கு நிக்குது. பாருங்க, கொண்டாட வேண்டாம் என்று தேவன் சொன்னவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு சபைக்குள்ள வச்சு இன்னைக்கு சபை பலிபிடத்துல பெண்களை அசிங்கமா ஆட விட்டு இன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு ஆராதனை தான் மேன்மை, ஆராதனை மாத்திரம் தான் என்று சொல்லி அந்த ஆராதனையை அதை கேலி கூத்தா மாற்றி அதை இன்னைக்கு பல இடத்துல ஆராதனை மட்டும் நடத்தி அதுக்குள்ளே ஒரு பரவசத்துக்குள்ள கொண்டு போய் அப்படியே ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் ஆராதனை நீங்க அவருக்கு செலுத்துகிற கனம், அது அவருக்கு கொடுக்கிற மரியாதை, அதை நீங்க அது கொடுக்க வேண்டிய பிரகாரமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கொடுக்கணும். சகோதரன் வழிநடத்தும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். ஏசாயா அங்கே அதமானே என்று சொன்னது கர்த்தர் பரிசுத்தத்தை கண்டார். அப்ப நம்ம பரிசுத்தம் என்று நினைத்து பரிசுத்த நாமத்தை பாடி துதித்து நம்ம அவரை கொண்டாடுற இடத்துல வந்து நம்ம
அசிங்கமாய் ஆடலாமோ, இல்ல அசிங்கமாய் பேசலாமோ, அல்ல அந்த இடத்துல வந்து கேலி பேச்சு, அந்த இடத்துல வந்து வேண்டாத வார்த்தைகள், வேண்டாத சம்பாஷணைகள், தங்களுடைய சொந்த கதை. உங்களுக்கு தெரியுமா, ஹில் சாங்ஸ் ஆஸ்திரேலியால பெரிய தலைமை போதவராக இருந்தவர், அவர் நடப்பித்த அசிங்கமான பெண்கள் நடப்பித்த காரியம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து போட்டு அவரை ரிசைன் பண்ணி அவரை தலைமைப்பிடத்திலிருந்து தள்ளி போட்டு இன்னைக்கு அந்த சபை தள்ளாடி போயிருக்குது. அந்த சபையில இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாதபடி அந்த சபையில் அநேகர் போயிட்டாங்க. அவரை அமெரிக்கா ஒரு சபையில, ஒரு பெரிய சபையில கொண்டு போய் பிரசங்கம் பண்ண விட்டுருக்காங்க. அவர் பண்ணுற பிரசங்கம் என்ன தெரியுமா, தன்னை குறித்து அவர் தனக்கு சார்பாய் வார்த்தை எடுத்து, விழுந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி செய்ததுக்கு இன்னும் நீ சரி செய்ய, நீ வாலிப பெண்ண, கர்த்தர் நாமத்துல வந்த பெண்ணை நீ தவறாய் நடத்தின ஒரு மனிதன், உனக்கு பெரிய பிள்ளைகளுக்கு 65 66 வயசு ஊழியக்காரன். அப்போ உங்க கேள்வி கேட்கிறான், இவர் எப்படி பிரசங்கம் பண்ணலாம் பலிபடத்துல நின்று? இது எப்படிப்பட்ட சபை? அந்த சபையில சொல்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, காசு கொண்டு வா, காசு கொண்டு வா, தசமா நீங்க கொடுக்கணும், அது தேவ வார்த்தைப்படி நீங்க கொடுத்தே ஆகணும், காணிக்கைகள் நீங்க அவருக்கு பிரியமாய் கொடுக்கணும், அது இது கட்டாயம் வேதம் நமக்கு சொல்லுது. ஆனா இப்ப எனக்கு காசாசை இருந்தா நான் சொல்றேன், இத 10 பேர் அனுமதி இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற மனிதர்கள், ஆசீர்வதிக்க விரும்புகிற பிள்ளைகள், தயவு செய்து $100 இல்ல €100 எவரெல்லாம் நீங்க விதைக்கிறீங்களா, முதல் 10 பேர் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இது என்னுடையது, கர்த்தர் அப்படி சொல்றேன். ஆனா கர்த்தர் சசமபாவம் ஒரு சபை நடத்துறதுக்கு பணம் தேவை, ஒரு ஊழியர் நடக்க பணம் தேவை, அதுக்கு தான் காணிக்கை சபை. அதை நீங்க கொடுக்க ஆண்டவரே பணம் பைய கொடுத்து யூதாசோடு போறார். அங்கே ஸ்திரீகள் தங்கள் பொருட்களால் அவருக்கு சேவை செய்தார். வேதத்தில் நிறைய ஆதாரம் உண்டு. இன்னைக்கு நம்ம அதே கொடுக்கல மறுபடியும் பிறந்திருக்கு. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையா? நம்ம மனித பேச்சுகளுக்கு போயிட்ட வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த 7 ஸ்திரீ போட்டதே கர்த்தர் பாராட்டினார். அப்ப சொல்லி ஐயோ இவளையும் கொடுத்தாங்க, தேவன் கேட்க இல்லையே. அப்போ நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தேவையில்லாத சேர்க்கையோடு சேர்ந்து நீங்க கெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. முடிவிட விளங்கு, நான் மறுபடியும் பிறந்த அடையாளத்தை இழந்து, கிறிஸ்துவ இழந்து, ஆவியை இழந்து, என்னுடைய மாமிசத்தை முன்வைத்திருப்போம். ஆண்டு சொல்லுவார், நீ மறுபடியும் பிறக்க இல்லை. ஆனா அந்த டைம் டூலே நிக்காம தேவனுக்கு டைம் இருந்தது. ஆனா அந்த நேரம் டூலே ஒன்று நமக்கு மரணம் சம்பவித்திருக்கும், இல்ல அந்த நியாய தீர்ப்பு நிற்போம், முடிந்திருக்காது. அப்போ கவனம் பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதீங்க, சத்தியத்தை நோக்கி பாருங்க, தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. தேவ வார்த்தைக்கு புறம்பா என்ன வந்தாலும் நீங்க தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா தேவ வார்த்தை என்ன சொன்னா, மறுபடி பிறந்த அந்த ஸ்தானம் கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்த அந்த வேதம் சொல்லுது. அதுதான் மறுபடியும் பிறந்த தரம். ஆவியிலும் வார்த்தையிலும் ஜலத்தினால் நீங்க பிறந்ததுக்கு அடையாளமே அதுதான். இன்னும் பழைய காரியங்களை வைத்துக்கொண்டு, பழைய கோபம், பழக வஞ்சனை, பழக துர்க்குணங்கள், கொடிய குணங்களை கொண்டு சபைகளை வச்சுக்கொண்டு அப்படியே அதுக்கேற்ப கிரியை செய்கிற மனுஷனும் மனுஷமா இருந்தா நீ சபிக்கப்பட்டு போவது அதிக நிச்சயம் அல்லவோ? உன்னுடைய மறுபடியும் பிறந்த ஸ்தானத்தை இழந்து போவது அதிக நிச்சயம் அல்லவோ? நான் சொல்ல இல்லை, வார்த்தை சொல்லுது. இது இன்னுமா தியானிக்கிறது நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள். நான் இன்னைக்கு அதிகமாய் தியானிக்க வேண்டாம் என்றுதான் சிலதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போ நம்மை அவர் அழைத்த ஸ்தானத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. அது நமக்குள்ள வேண்டாம். நம் பாலை நிலத்துல அடாதையை கிடந்த நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் அவருக்காக, அதுதான் அந்த மறுபடியும் பிறந்த அந்த ஸ்தானம். என் கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னை உயிர்ப்பித்திருக்க. நான் கிறிஸ்துவ போலவே இருப்பேன், அப்பா போலவே இருப்பேன், அப்பா போலவே நடப்பேன், என் அப்பா போலவே பேசுவேன். அதுதான் அவருக்கு பிரிவு. நம்முடைய பழைய வேண்டாத நாற்றம் எடுக்கிற புளித்து போன எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நாம் வாழ்கிறோம். என்ன சொல்றோம்? நாங்க போனகேன் கிறிஸ்டியன் பாருங்க, நாங்க மறுபடியும் பிறந்தவங்க, மறுபடியும் பிறந்திருக்கோம். எப்படி சொல்லலாம்? எப்படி அவரை நம்ம
இனிமேல் அப்பா பிதாவை கூப்பிடலாம் முடியாது. இதால தான் தடுமாறி போறாங்க. அப்பா பிதா துதிக்க ஆராதிக்க முடியாது. அப்பா எனக்கு நன்மை செய்தீரே அப்பா முடியல. என்னோட இருதயம் உன்னை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கும். மறுபடியும் பிறக்கல சரியா மாறணும் மாறணும். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. நீங்க மாறி அணைகளை போய் கடக்குங்க. சத்தியங்களை எடுத்து செல்லுங்க. சத்தியம் பாருங்க, சத்தியத்தை வெறுக்கிற பொல்லாத காலம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இந்த நாட்கள் சபைகளுக்கு பொருந்தும். இன்றைக்கு சபைகளுக்குள்ள சத்தியம் பேசப்படுகிறது குறைவு. சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தையை வச்சு அப்படியே சுத்திட்டு சொந்த கதை சோக கதை எல்லாம் எடுத்து விட்டு உங்களை வஞ்சிக்கிறதான் இன்றைக்கு சபைகளுக்குள்ள நடக்கிற காரியம். ஒரு சில உண்மையான ஊழியர்கள் தான் உங்களை வசனத்துல நடத்துவாங்க. வசனத்தை தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களோட தான் ஆவியானவர் பேச முடியும், ஆண்டவர் நடக்க முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. வஞ்சிக்கப்படாதிருங்க, ஏமாந்து போகாதிருங்க. என்ற காலம் மிக சமீபம் பிள்ளைகளே. கடைசி தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலுக்குள்ள பூமி வந்து கடைசி தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலுக்குள்ள பூமி வந்துட்டு அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறின உடனே சபை எடுத்துக்கொள்ளப்படுவது அதிக நிச்சயமே. அவருடைய வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது. மிக கவனம். நான் நீங்களும் மறுபடியும் பிறந்த அந்த ஸ்தானத்தை விட்டுடவே கூடாது. அப்போ நாம் அந்த ஸ்தானத்துக்குரிய வாழ்க்கை வாழும் பண்ணுதான் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ மறுபடியும் பிறந்து இருக்கிறாயா மகனே மகளே? உன் வாழ்க்கை மாற்றப்படும். உன் வாழ்க்கை பழையதா இருக்கக்கூடாது, வாழ்க்கை புதிதா இருக்க. அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து எழுந்து பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தும்.